வணக்கம், ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு பாபி ஃபுட் ஹவுஸ் குக்கிங் வித் லவ். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது தக்காளி குருமா. இதுக்கு தேவையான பொருட்கள்: கிராம்பு, சோம்பு, கசகசா, பட்டை, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், தேங்காய் 1/4 மூடி, பெரிய வெங்காயம் ஒரு 2, ஆயில் ஒரு 5 டீஸ்பூன். இல்லை ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 மூடி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். அதையும் சேர்த்து நல்லா அந்த தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்துருச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறம் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு மாதிரியும் கொதிக்க வைங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தாளிப்புக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி குருமா. இட்லி, தோசைக்கு கண்டிப்பாக நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாதத்துக்கும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். தாளித்து போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். அந்த எல்லாத்தோட பச்சை வாசமும் போய் நல்ல ஒரு அரோமா வரும். அந்த டைமில் இறக்கிங்க. அகெயின் இந்த டைமில் வேணால் உப்பு சரி பார்த்து உப்பு பத்திரான ஆட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாபி ஃபுட் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.